இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் சில பேர் சில பேரை சொல்கிறேன், சில பேர் தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா. இதில் நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, சீர்காழி வட்டம் புதுப்பட்டினம் கிராமத்தை சுற்றி ஒரு 10 கிராமங்கள் இருக்குது. கடை தெருவுனாலும் அரசு பள்ளிக்கு போகணுன்னாலும் இந்த கிராமத்துக்கு தான் வரணும். அப்போ இந்த இடத்துல ஒரு சிலம்பம் பள்ளியோ ஒரு நடன பள்ளியோ பாட்டு கிளாஸோ இதை மாதிரி வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கலாம், அவங்க திறமை வளரும், மொபைல் யூஸ் பண்ணுறதை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை கையில் எடுத்து நான் தொடர்ந்து அது சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ நான் போட்டேன். அதில் கேவரோடைய விக்கின்ற பிரதர் எனக்கு சிலம்பம் தெரியும், நான் அங்கே சிலம்பம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் இடம் மட்டும் நீங்கள் பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இறங்கிட்டோம். இதை கண்டிப்பாக நம்ம இது எப்படியாவது முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி பயணிக்கணும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான பொறுப்பு, இப்போ நான் புதுப்பட்டினத்தில் இடம் பார்க்கணும். இடம் பார்த்துட்டு நான் திரும்பி பிள்ளைங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். அந்த அந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க சேர்றாங்கன்றதை கணக்கு பண்ணி தான் நான் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி தம்பி சொல்லியிருக்கா. அப்படி அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இடத்த பார்க்கணும். இடத்த பார்க்குறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையே மேல்நிலை பள்ளி இருக்குது புதுப்பட்டினத்தில், அந்த பள்ளிக்கூடத்துலேயே போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சி வச்சுருக்கேன். ஆனால் அங்கே உள்ள தலைமை ஆசிரியரை எப்போ பார்க்க முடியும்னு தெரியல. இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் வர விட்டாச்சு. நான் அதுக்கப்புறம் நான் யாரை மீட் பண்ணணும், யாரை பார்த்து தலைமை ஆசிரியருடைய நம்பரை வாங்கலாம், இல்லை அவரை எப்படி நேரில் பார்க்கலாம் அப்படின்றத சிந்திச்சு நான் யாரை பார்க்கணுன்றத முடிவு பண்ணி ஒரு ஆளை பார்த்து அந்த இடத்த நான் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த முயற்சியில் நான் பாதியிலே இதை நிப்பாட்டிட மாட்டேன். இந்த முயற்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டு தான் நான் நிற்பேன். அதனால் நான் இடத்த நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் தர்றாங்களா, இல்லை சன்னாயிரம் மட்டும் வைக்கலாமா, இல்லை டெய்லியுமே வைக்கலாமா, இல்லை இந்த லீவில் மட்டும்தான் வைக்கலாமா, இல்லை ஸ்கூல் காலங்கள்லேயும் பள்ளிக்கூட வேலைகள்லையும் வைக்கலாமா. ஏன்னா 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும், 4:30க்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம கிளாஸ் சிலம்பம் கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணி நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த புதுப்பட்டினத்துக்கு இந்த சிலம்பம் பள்ளியை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை யாரை படிக்க வைக்கணும் விரும்புகிறீங்களோ எல்லாம் முடிவு பண்ணி வைங்க. நம்ம பிள்ளைங்களோட திறமையை நம்ம தான் வளர்த்து விடணும். நீங்கள் எல்லோரும் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியில் தான் இறங்கியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக எப்படி உங்களால் என்ன உதவி செய்ய முடியுன்றதை பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.